டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை திருமதி விஜயாநிதி செல்லானந்தம் அவர்கள். வியட்நாம் நாட்டின் டனாங் மாநகரில் நடைபெற்ற உலகத் தமிழர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆளுமை. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். இந்த மாநாடு உங்களுக்கு என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது? குறிப்பாக மாநாடுகள் வழமையாக நடக்கலாம், ஆனால் தமிழர்களிடையே என்ன மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக நீங்க கருதுறீங்க? இது என்னுடைய முதலாவது மகாநாடாக காணப்படுகின்றது. எங்களுடைய பண்டைய அரசர்கள் தங்களுடைய ஆட்சியினை கோலோச்சிய காலங்களாக இந்த மாநிலங்கள் காணப்படுகின்றன. இருந்தபோதும் அவர்களுடைய ஆட்சியின் பயனாக காணப்படுகின்ற கல்வெட்டுக்கள், கோயில்கள் மற்றும் அருங்காட்சியகங்களில் அவர்களுடைய எச்சங்கள் பேணப்பட்டு காணப்படுகின்றவை எங்களுடைய வரலாற்றின் தொன்மையை காட்டுவதாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கும் இவ்வாறான ஒரு பெருமதி மிக்க ஆவணங்களை பேணி பாதுகாத்து அவர்களிடம் கையளிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தாக நான் முன்வைக்கின்றேன். நீங்கள் மாநாட்டில் உரையாற்றும் பொழுது குறிப்பாக நம் ஈழத்தமிழ் பற்றிய ஆதங்கங்களை வெளிப்படுத்துறீங்க. அது மிகப்பெரிய ஒரு உணர்வலையை எழுப்பியது. அது பற்றி சொல்லுங்கம்மா. நீங்கள் என்ன விதமான தகவல்களை இந்த நாட்டிற்கு, இந்த வெளி உலகத்திற்கு சொல்ல விரும்புகிறீர்கள்? கடந்து சென்ற காலங்கள் எங்களுக்கு பெருமதி மிக்கவை. அந்த பெருமதி மிக்க காலங்களில் நாங்கள் அந்த பெருமதியின் உச்ச பயனை நாங்கள் அடைய வேண்டும். அந்த அடைவதற்காக நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய காத்திரமான நடவடிக்கைகளை அனைத்து உறவுகளும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் எங்களுடைய தமிழர்கள் ஓடிக்கொண்டே இருப்பதில் பிரயோசனம் இல்லை. எங்களுடைய ஓட்டத்தின் பெறுபேறானது சரியான ஒரு இலக்கினை அடைய வேண்டும். அந்த இலக்கினை நாங்கள் அடையும் போது எங்களுக்கான நாடுகள், எங்களுடைய சுய நிர்ணயங்கள் எல்லாம் தானாகவே கிடைக்கும். எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கான ஒரு ஆவண திரட்டல்கள், பெருமதிமிக்க ஒரு ஆவணங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் நாங்கள் கையளிப்பதற்கு இது பொருத்தமான ஒரு காலங்களாக நாங்கள் அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று ஈழத்தமிழுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உலக அளவிலும் சரி, ஈழத்திலும் சரி. இன்று இப்போது உள்ள ஆட்சியும் ஒரு விடுதலைக்கான ஒரு போராட்டத்தை நிகழ்த்திய ஒரு குழுவினரை கொண்ட அமைப்பில் இருந்து 50 வருடங்கள் அவர்களுடைய காத்திருப்பின் பின் அந்த அமைப்பிலிருந்து ஒருவர் வந்து எங்களுடைய நாட்டினை ஆட்சி செய்து கொண்டு வருகின்றார். அந்த வகையிலே அவர்களுக்கும் எங்களுடைய வேலைகள் புரிந்து கொள்ளும். காலப்போக்கிலே அவற்றின் பொறுப்புகளை பார்ப்போம். முதலில் இருந்திருக்கும் இப்போ 2009 இருந்த காலகட்டத்திற்கும் இப்பொழுது 2025 இருக்கிற காலகட்டத்திலும் உலக சமூகம் உங்களை எப்படி பார்க்கிறது? அதனுடைய பார்வையில் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா? மாற்றங்கள் இருக்கின்றன. மாற்றங்கள் கட்டாயமாக அவர்கள் எங்களை மாற்றி பார்க்க வேண்டிய கட்டாயமான ஒரு சூழல் நிலவுகின்றது. தமிழ் தேசிய அரசியல் என்பது ஈழத்தில் மேதகு தலைவர் அவர்களால் தான் முன்னிறுத்தப்பட்டது. தற்பொழுது தமிழ்நாட்டிலும் அந்த தமிழ் தேசிய எழுச்சி 2009 பிறகு வெகுவாக எழுந்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்பது எங்களுடைய தமிழ்நாட்டு தமிழர்கள். எங்களுடைய இலங்கை தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பியலில் அவர்கள் தாங்கள் கைகோர்ப்பார்கள். நிச்சயமாக அந்த கைகோர்ப்பானது எங்களுடைய தமிழினத்தின் ஒரு ஒற்றுமைக்கும் பலத்துக்கும் மேலும் வலு சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை. இது போன்ற மாநாடுகள் இனி வரும் காலத்தில் என்ன விதமான இன்னும் மேற்கொள்ள வேண்டிய பணிகளாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஆமாம், இந்த தமிழ் மகாநாடு இனி எதிர்காலத்திலே நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழை எவ்வாறு கட்டியெழுப்ப வேண்டும், அருகி வரும் மொழிகளாக இருக்கட்டும் அல்லது அந்நிய மொழிகளின் ஊடகப்பாக இருக்கட்டும், எங்களுடைய மொழியானது செந்தமிழாகவே காலாகாலமும் கோலோச்ச வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அந்த வகையிலே நாங்கள் தமிழால் ஒன்றிணையும் போது நாங்கள் இந்த மகாநாடுகளிலே சிறந்த ஆவணங்களை, புத்தகங்களை வெளியிடுதல் என்பது நிச்சயமாக நாங்கள் அது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக நான் முன்வைக்கின்றேன். எழுத்து வடிவாக நாங்கள் புத்தகங்களாக வெளியிடுவோம். அதே சந்தர்ப்பத்திலே இது சம்பந்தமான கல்வெட்டுக்களை பொறிப்பது என்பது ஒரு சாலச்சிறந்த ஒரு நிகழ்வாக காணப்படும். ஏனென்றால் கல்வெட்டுக்கள் காலத்தால் அழிக்க முடியாதவை.
இப்போவும் நாங்கள் வந்து வியட்நாமிலே காணப்படுகின்ற அருங்காட்சியகத்திலே பார்க்கும்போது எங்களுடைய மூதாதையரின் நிறைய கல்வெட்டுக்கள்லாம் காணப்படுகின்றன. நூல்கள் வந்து காலங்கள் இயற்கைகளின் அழிவுகளுக்குள் சொல்ல முடியாது. ஆனால் கல்வெட்டுக்கள் என்பது நீண்ட நெடிய ஒரு காலத்தை வாழ்நாள் காலத்தை கொண்டவை. அவ்வாறான கல்வெட்டுக்களை முன்வைக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகவும் தாழ்மையான கருத்து. புதிதாகவும் நீங்கள் கல்வெட்டுக்களை நம்ம ஆவணப்படுத்த வேண்டும் சொல்றீங்க. நிச்சயமாக நிச்சயமாக. மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் பயணம் தொடர வாழ்த்துகள். வணக்கம்மா. நன்றிகள். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.